Praise the Lord. Glory to. நல்லா தூங்குனீங்களா? Had a good sleep? இல்லையா? ஏன் தூக்கம் வரலையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருந்தீங்களோ? இப்போ வந்து தூங்காம வந்து இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது தூங்க போறீங்க? ஆமாவா? Praise the Lord. Glory to. So ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரதிக்ஞை. தம்பி ஒரு நிமிஷம் கண்ணு டிஸ்டர்ப் ஆகுது தம்பி. அதாவது ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் யூ. என்ன சரியா? உங்க மைண்டுக்குள்ள என்ன வச்சுக்கணும்னா, நான் பிரதரை வந்து இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அப்படி ஒரு டீல் வச்சுக்கலாமா? நீங்க அப்படி மட்டும் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அழகா உங்களுக்கு சில மிக முக்கியமான விஷயத்த சொல்லிடுவேன். Praise the Lord. Glory to. அதாவது you should understand the seriousness of this meeting. எனக்கு இந்த நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் திரும்ப திரும்ப ஹோலி ஸ்பிரிட் ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கிறார். என்னன்னா, யாரோ ஒருத்தர் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இந்த ஃபாதர் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இருக்குது, கொஞ்சம் எல்லாம் இருக்கு. ஆனா 3 முறை 3 times நீங்க வந்து அதுக்காக முயற்சி பண்ணீங்க. ஆனா கடவுள் உங்களை காப்பாத்திட்டார். எதுக்காக காப்பாத்தினார்னா, ஃபார் மிஷன் அலோன். ஒருவேளை நீங்க அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா என்ன வந்து பாருங்க. நான் let me talk to you. Lord spoke few things about it. அதனால I will pray for you. இது பாருங்க, திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க இங்க வந்திருக்கிற ஆட்கள்லாம் நீங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை. யூ ஹேவ் லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ் ஒரு சைடு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கால் இருக்கு உங்களுக்கு. ரொம்ப அழகான ஒரு அழைப்பு இருக்குது. இந்த அழைப்பு ரொம்ப பியூட்டிஃபுல். சம்டைம்ஸ் நமக்கு வந்து நம்முடைய அழைப்பு என்னங்கிறது நமக்கு தெரியறது இல்லை, நமக்கு அது புரியறது இல்லை. நம்ம வந்து அதை சாதாரண நினைச்சுக்கிறோம். நான் வந்து இந்த மாதிரி உங்க ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு அந்த அழைப்பெல்லாம் புரியல. நான் வந்து ரொம்ப நாட்டி, ரொம்ப வந்து எப்படி இருப்பேன்னா விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன். இப்படி சொல்கிறவங்களெல்லாம் நான் ரொம்ப கேட்கலாம் இல்லை. ஆனால் என்னைக்கு எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துச்சோ அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ தீஸ் மெனி திங்ஸ் லார்ட் ஹேவ் அபவுட் மீ. என்னை குறித்து இவ்வளோ விஷயங்களை வைத்திருக்கிறாரா என்பது எனக்கு புரிய ஆரம்பித்தது. சந்தோஷமா சொல்லமா? Praise the Lord. Glory to. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் கொடுங்க. God want to do something. இன்னைக்கு காலையிலேருந்து சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன். நம்ம ஒவ்வொரு செஷன்லையும் அதில் சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லவும் செஞ்சிருவேன். we will pray also. நம்ம அதுக்காக ஜெபமும் பண்ணிடலாம். ஒரு சிலர் நேற்றெல்லாம் ஒரு சில டவுட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லை? நம்ம ஒரு டவுட்டெல்லாம் கேட்டிருக்கோம். we will talk about it. கட்டாயமாக அதை பற்றி பேசணும். நாட் as காமன், ரொம்ப ஓப்பனாக பேச வேண்டாம். ஆனால் வந்து உங்களுக்கு புரியும். நான் அதை பேசும்போது ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு புரியும். அதை எப்படி டீல் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நாட் நவ். இப்போ வந்து செஷன் டைம், அதனால வில் கோ இன்டு செஷன். இங்க இருக்கிற எத்தனை பேத்துக்கு ஜீசஸை பார்க்கணும்னு ஆசை இருக்குது? ஏன் ரியலி? சரி, நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜீசஸ் நான் உங்களை பார்க்கணும் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஹேவ் யூ? எஸ். எனக்கு வந்து ஜீசஸ் பார்க்கணும் ரொம்ப ஆசை. எனக்கு எப்படி ஆசைன்னா, அதாவது பரலோகத்துக்கு வந்தா நிச்சயமா நான் உங்களை பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் இதை ஏற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்ட்ரகிளிங். அதாவது பரலோகத்துக்கு வந்தா நிச்சயமா ஆண்டவரே உங்களை நான் பார்ப்பேன். ஆனா என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா, இந்த பூமியில இருக்கும்போதே எனக்கு உங்களை பார்க்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஒரு நாள் நான் வந்து ரொம்ப ஒரீடு, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன். அன்னைக்கு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். இப்போ வந்து நான் வழக்கமா எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. இந்த பஸ்ல டிராவல் பண்ணுனா இப்படி அந்த விண்டோ சீட்ல உட்கார்ந்து இப்படி திரும்பி உட்கார்ந்தேன்னா இந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறத நான் பார்க்கவே மாட்டேன். அப்படியே ரோட்டையே பார்த்து வந்துட்டு இருப்பேன். அந்த போய் சேர்ற இடத்துக்கு போய் நின்ன உடனே இப்படி திரும்பி பார்த்தா அப்படி ஒரே கூட்டமா இருக்கும். ஐயோ இவ்வளவு கூட்டமா இருக்குது, இறங்க முடியாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனாலும் அடுத்த வாட்டி ஏறினா இப்படிதான் இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் அந்த அன்னைக்கு என்னன்னா, நான் வந்து பஸ்ல டிராவல் பண்றேன். வழக்கம் போல இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா நான் வந்து கொஞ்சம் ஒரீடா இருக்கிறேன். மனசுல எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியல. இப்போ என் பக்கத்துல யாரோ வந்து உட்கார்றாங்க. ஐ ஃபெல்ட் இட். நல்லாவே நான் ஃபீல் பண்றேன்.
இது ஒரு ட்ரீம் மாதிரில நிஜமாவே நடக்கிற மாதிரி இருக்கு. நான் இந்த பக்கம் உட்காந்து வழக்கமாக திரும்ப மாட்டேன், ஆனால் இப்படி திரும்பினா இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்களோட ஃபேஸ் எவ்வளோ பக்கத்தில் இருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருக்கும்ல, அவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன். அந்த க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த ஹேர் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கர்லிங்காக இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இப்படி வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் ஒரு நம்மட்டு சிரிக்கிறாங்க, அப்படி சிரிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் நீங்கள் அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன், அவர் ஒரு ஸ்மைல் கொடுக்குறேன், என்னை பார்த்து இல்லை, ஜஸ்ட் ஹி ஸ்மைல்டு. இந்த ஸ்மைலை பார்த்த உடனே எனக்கு எங்கே இருந்து தான் ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னு தெரியல, சந்தோஷம் வந்துச்சு, ட்ரீம் க்ளோஸ். அடுத்த நாள் காலையில் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் வாஸ். நான் நினச்சி இப்படி தேடி வந்துட்டாரு. நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவர் ஒன்றுமே சொல்லலை, நோ வேர்ட், ஜஸ்ட் எ ஸ்மைல். என்னை பார்த்து கூட இல்லை, ஆனால் எனக்கு தான் அந்த ஸ்மைல்னு தெரியுது. நான் திரும்பி பார்த்த உடனே எ ஸ்மைல். அந்த ஸ்மைல் சேஞ்ச் மை டே. பிரைஸ் தி லார்ட். நான் இதை நினைச்சப்போ என்னை அறியாம இந்த பாடல் வார்த்தைகள், என்னை நினைத்து தேடி வந்த உந்தன் அன்பை நினைத்து பார்க்கிறேன், அருகில் அமர்ந்து தேற்றி அணைக்கும் உந்தன் அன்பு கேடல்ல. என்னை நினைத்து தேடி வந்த உந்தன் அன்பை நினைத்து பார்க்கிறேன், அருகில் அமர்ந்து தேற்றி அணைக்கும் உந்தன் அன்பு கேடல்ல. அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறேன் இயேசுவே நன்றி. அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறேன் இயேசுவே நன்றி. அதாவது அந்த அந்த மொமெண்ட் வந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப உண்மை. அன்பின் உருவாய் என்னை சுத்தி சுத்தி வந்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம அவரை சுத்தி சுத்தி வரல, ஆனா அவர் நம்ம சுத்தி சுத்தி வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிச்சயமா நம்புறேன் தம்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை சுத்தி சுத்தி வந்து கொண்டு இருக்கிறார். You are not concentrate, you could not concentrate yesterday. ஆனா அவர் விட மாட்டேங்கிறார், உன்னை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை சுத்தி சுத்தி வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறீர் என்னை இயேசுவே நன்றி. சொல்லுவோமா? அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறீர் என்னை இயேசுவே நன்றி. என்னை நினைத்து தேடி வந்த உந்தன் அன்பை நினைத்து பார்க்கிறேன், அருகில் அமர்ந்து தேற்றி அணைக்கும் உந்தன் அன்பு கேடல். எல்லாரும் சேர்ந்து என்னை நினைத்து தேடி வந்த உந்தன் அன்பை நினைத்து பார்க்கிறேன், அருகில் அமர்ந்து தேற்றி அணைக்கும் உந்தன் அன்பு கேடல். அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறீர் என்னை இயேசுவே நன்றி. சொல்லுங்க. அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறீர் என்னை இயேசுவே நன்றி. அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறீர் என்னை இயேசுவே நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எஸ், நான் சும்மா உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்ற வார்த்தையில நான் இந்த நேற்று காலையில வந்த நேரத்திலிருந்து பார்க்கிறேன். இந்த whatever the situation is, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உன் மனநிலை என்னவா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா grow ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடிகிறது. Praise the Lord. Hallelujah. இங்க இருக்கிற நிறைய பேத்துக்கு முதல் பிரச்சனை என்னன்னா, you need deliverance.
யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் ஃபியூ திங்ஸ். இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமென். If it is so, raise your hands and say yes. Amen. Yes, you need. நீ வெளியில வர வேண்டிய ஆளு. எதுக்காக கூட்டிட்டு வந்தாரு? உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாரு. ரெண்டாவது, நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? நான் எதுக்காக நான் இந்த பூமியில இருக்கிறேன்? வாட் இஸ் இட்? நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல, இந்த செஷன்ல லார்ட் வில் ரிவீல் யூ தட். ஓகே, சரி, எடுத்துக்கொள்ளுங்க. ஜெரேமியா, நம்ம பிபிடிக்கு போயிடலாம். ஜெரேமியா ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, இங்கே வெளியில் கொஞ்சம் பேர் ஃபாதர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பிரதர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இஃப் ரிக்வயர்டு யூ கேன் கோ. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, அந்த கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு கவுன்சிலிங் இந்த செஷனில் வேணும்னு சொல்கிறவங்க அப்படி கொஞ்சம் எந்திரிச்சு பின்னாடி லைனில் உட்காந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த செஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அந்த மாதிரி கவுன்சிலிங் வேணுங்கிறவங்க? ஸோ பின்னாடி ஒரு லைன் உட்காந்துடலாம். Come on. முடிவோட தான் இருக்கிறீங்க போல இருக்குது. ஒரு 2 minutes நான் பாட்டு பாடுறேன், அதுக்குள்ள நீங்க யார் வேணுமோ பின்னாடி எந்திரிச்சு போயிருங்க. Come on, start. என்னை நினைத்து தேடி வந்த நினைத்து பார்க்கிறேன், அருகில்லாம் வந்து தேற்றி அணைக்கும் உந்த நண்பு கீழல்ல. சொல்லுங்க. என்னை நினைத்து தேடி வந்த. நான் பாட்டு பாடுறது எதுக்குன்னா நீங்க கேட்கறதுக்கு இல்லை, நீங்க வந்து யாராவது எந்திரிச்சு போகணும்னா பின்னாடி எந்திரிச்சு போய் உட்கார்றதுக்கு. நீங்க பாட்டுல லயிச்சு அப்படி இருந்துடக்கூடாது. somebody like to come for counseling? lift your hands, let me see. யாருமே இல்லையா? சரி, ஓகே, we'll go. இந்த செஷனை முடிச்சிடலாம். come on. போயிடலாம், பிபிடிக்கு போயிடலாம். அதாவது ஜெரேமியா எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரம் 5வது வசனம், 5th verse. Somebody will go to next. Need to move on. Yes, fine, good. The 3rd verse வாசிக்கலாம். 3rd verse. யோசியா மகனும் யூதா அரசனாமாகிய யோயாக்கிம் காலத்திலும் யோசியா மகன் யூதா அரசனுமாகிய செதேக்கியா ஆட்சியேற்று 11ஆம் ஆண்டின் இறுதி வரையிலும், அதாவது எருசலேம் மக்கள் நாடு கடத்தப்பட்ட அதே ஆண்டின் 5ஆம் மாதம் வரை ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. கடவுளுடைய வாக்கு ஜெரேமியாவுக்கு வருகிறது. நீ இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்க. God want to speak to you. நீ கிளியரா கவனமா கவனிச்சினா டெஃபினட்டா you will find it. நீ அதை பிடிச்சுக்குவ. நீங்க கடவுள் நம்மோடு கூட பேசுகிறாரா? எஸ், he speaks by through so many ways. பல விதங்களில் பேசுகிறார். ஆனால் நீ கவனமாக இருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ பக்கத்துக்கு கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த மொமெண்ட் வந்து நான் என்ன பேசினேங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், டவுன் ஆகுது. அந்த நேரத்தில் அவர் சொல்ல வர்றது நமக்கு தெரியாது. ஆனால் கவனமாக கவனிச்சின்னா உன்னை குறித்து நான் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை பேசி உனக்கு வந்து விளக்கிறதுக்காக வரல. நோ, ஐ எம் நாட் அ டீச்சர். நான் இங்கே உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடவுள் உனக்கு என்ன சொல்லுகிறார், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற, ஏன் ஆண்டவர் இத்தனை சூழ்நிலைக்கு நடுவில் உன்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்திருக்கிறார். இட் ஹேஸ் அ பர்பஸ் அண்ட் ரீசன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால் நீ கவனமாக கவனிக்கணும். இன்னைக்கு லார்ட் வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இங்கே இருக்கிற நிறைய பேத்துக்கு கடவுள் என்னோடு கூட பேசணும் நான் விரும்புகிறேன், அதுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாவா இல்லை? கை தூக்கி காமி பார்க்கலாம். லெட் மீ சி. எஸ் அஃப்கோர்ஸ். என்ன நான் கை கீழ் போடுங்க. சி, உங்களை சும்மா கூட்டிகிட்டு வரல. God has a purpose. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்பீங்க. எனக்கு ஆரம்ப நாட்களில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் பிரதர் அருள்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருந்தார்.
இஸ் a wonderful man of God. அவர் நிறைய கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவார். அப்புறம் அவர்கிட்ட போனாலே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னென்னா ஒரு நாள் வந்து என்னென்னா ஒரு கூட்டம் இந்த மாதிரி நடக்குது. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ப்ராஃபஸி சொல்கிறார். என்னென்னா இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் வேண்டாத ஒரு விஷயத்தை ஜோப்பில் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வெட்கப்படலைன்னா முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். யாருமே நகரில், எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் ஜோப்பில் நீங்கள் என்னமோ ஒரு கனவு கண்டுட்டு ஒரு லாட்ரி வாங்கி வச்சிருக்கிறீங்க, அது கடவுளுக்கு பிடிக்கல, நீங்கள் வெட்கப்படலைன்னா முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னார். யாருமே வரல. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் இந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் வெட்கப்படலைன்னா முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னார். இது ஒரு காமன் மீட்டிங். அதுக்கும் யாரும் வரலைங்க. கடைசியாக அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் தான் அந்த ஆள்னா அந்த ஆள் அழுதுகிட்டே ஓடி வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவர் கூடயே நாங்கள் இருந்தோம், இவர் கூட இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. திடீர்னு அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் அப்படியே ஒரு பயமாக இருக்கும். அப்புறம் அவர்கிட்ட போனாலே என்ன பயம் வரும்னா, நம்ம வண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளம் ஏற்றிட்டா என்ன பண்ணுறது பயந்துட்டு. இப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே எல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், ஆண்டவரே வெளியில் தரம்பிடாதீங்க இப்படி சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அங்கே நிறைய சமயம் என்ன நடக்கும்னா, இப்படி ஒருத்தர் இருக்கிறீங்க, இப்படி ஒரு மனநிலையோடு இருக்கிறீங்க, எல்லாமே வெளியில் வந்துடும். அப்புறம் அவர் கூட உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா திடீர்னு சொல்லுவார் ஆமென். அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்னம் வந்துருச்சு, அங்கே என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அவருடைய கண்ணை பார்த்து அப்போ வேற மாதிரி ஆகிடும், அப்படியே உருண்டையாயிடும். நாங்கள் அப்படியே அமைதியாக பார்த்தே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சில சமயங்களில் அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, சில சமயம் சொல்லுவார், ஒரு தேவதூதன் வந்தார், இப்படி ஒரு மெசேஜ் சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், அது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அது நடக்கும்போது நாங்களாம் அப்படி மலைத்து போவோம். அப்படின்னா நாங்களாம் பயந்துகிட்டே அவர்கிட்ட இருப்போம். அப்போது இவரை பார்த்து 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 அவர் திடீர்னு ஒரு ஏமன் சொல்லுவார்ல. இப்போ எனக்கு எப்படின்னா, சும்மா ரோட்டில் நடந்து போகும்போது ஏமன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நானே எதுக்கு நம்ம ஏமன் சொல்கிறோம், அவர் ஏதோ அவருக்கு வந்து மெசேஜ் வந்து சொன்னார். இப்போ இது என்ன, அவரை பார்த்து பார்த்து எனக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா, ஜீசஸ் என்கிட்ட பேசணும் ஆண்டவரே, பேசணும் ஆண்டவரே, பேசணும். ஜாம் பண்ணிட்டே இருப்பேன். யூ நோ ஹவு லாங் ஐ ப்ரேட்? அட்லீஸ்ட் ஃபார் 10 years ஐ ப்ரேட், ஜீசஸ் ஸ்பீக் டு மீ. எப்படியெல்லாம் கெஞ்சுவேன்னா, ஆண்டவரே எனக்கு மனசு உடஞ்சிருக்கும் போது என்னை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே கேட்பேன். அப்போ சொல்லுவேன், யாராவது எந்த பையனாவது போய் எந்த பிள்ளையாவது போய் அப்பா கிட்ட அம்மா கிட்ட என்னை ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லுவாங்களா? நான் இவ்வளோ கேவலமாக உங்ககிட்ட வந்து கேட்குறேன்னு அதுக்காகவாது பேசலாம் இல்லை? அப்பவும் பேச மாட்டார். வில் பி வெரி சைலண்ட். ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறேன், ஒரு சென்டென்ஸ் என் காதில் கேட்டுச்சு. என்னென்னா, ஐ வில் ஃபில் ஆல் யுவர் ஏமென்ஸ். புரியுதா? ஐ வில் ஃபில் ஆல் யுவர் ஏமென்ஸ்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சும்மாவாவது சொல்லிட்டு இருக்கேன் ஏமென், அப்படி இனிமேல் சும்மா சொல்ல மாட்டேன், நான் பேசுவேன், அதுக்கு நீ ஏமென் சொல்லுவேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். தேர் இட் ஆல் ஸ்டார்டட். அப்புறம் தான் ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா, சில சமயங்களில் ரொம்ப ஒரீடாக உட்காந்துட்டு இருப்பேன், முட்டிங்கால் போட்டிருப்பேன், அவருடைய பிரசன்னம் அந்த அறையவே சூழ்ந்து கொள்ளும். அவ்வளோதான். 1/2 hour எப்படி போகுதுன்னே தெரியாது, புக் அப்படின்னு காணப்படும். நிறைய விஷயங்களை சொல்லுவார். அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். நாட்கள் வரும்போது அதெல்லாம் நடக்க ஆரம்பித்தது. அப்போ ஐ அண்டர்ஸ்டுட், ஓ காட் இஸ் டாக்கிங் டு மீ, என்னோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு ஒன்றை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, வாட் எவர் த ப்ராப்ளம் யூ ஹேவ், ஃபர்கெட். God can wipe it out like anything. ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட முடியும். சொல்லுங்க ஆமென். எஸ், அது ஒன்றுமே எல்லாம் பண்ணிட முடியும். உன்னுடைய பிரச்சனையை மாற்றுவது குமாரன் மகன் விடுதலை ஆக்கினால் உண்மையாகவே நீ விடுதலை ஆவாய். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். கடவுளுக்கு என்ன பெரிய காரியம்? ஒன்றுமே பெருசு இல்லை. உன்னுடைய பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்ற, கம் அவுட் அப்படின்னு ஒரே ஒரு வேர்டுங்க, அவ்வளோதான், யூ வில் கம் அவுட். அவரு கரத்தை நீட்டினால் மடக்கத்தக்கவன் யார்? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. He is God, He is powerful, He is supremo. No one can shake him, no one can stop him. அவரு கையை நீட்டுகிறார், யாரால மடக்க முடியும்? அவர் உன்னை பார்த்து சொல்றார், come out, finished. you will come out, your life will change. நீ ஒரு புதிய வாழ்க்கைக்குள் போய் விடுவாய். சந்தோஷமா சொல்லுங்க, praise the Lord, glory to. So we'll come to the point. இப்போ வந்து ஜெரேமியா கிட்ட
கடவுள் வந்து பேசுகிறார். தொடர்ந்து வாசிப்போமே. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்தேன். ஒரு நிமிஷம், இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே உன்னை நான் அறிந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுடைய வயிற்றில் நீ தோன்றுகிறாய், அது தோன்றுவதற்கு முன்பாகவே, beforehand he knows you. Praise the Lord. Hallelujah. புரியுதா? இப்போ அதுக்கு நீங்கள் புரியுறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, லேண்ட் வாங்கினதுக்கப்புறம் வீடு கட்டணும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவ் ஃப்ரம் யார் சைட்? நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க? நானே சொல்கிறேன், என்ன டைம் இல்லை. முதல் மூவ் என்னவா இருக்கும்னா, we have to plan ourselves, right? எனக்கு வந்து என்ன வேணும்? ஒரு ஹால் வேணும், ஒரு கிச்சன் வேணும், ஒரு டைன் வேணும், ஒரு ப்ரேயர் ஹால் வேணும், ஒரு வாஷ்ரூம் வேணும். ஸோ திங்ஸ் லைக், முன்னாடி ஒரு கார் பார்க்கிங் வேணும். இதெல்லாம் டிசைட் பண்ணிடுறேன். இதை டிசைட் பண்ணிவிட்டு நீ முதல்ல யாருக்கிட்ட போவே அப்படின்னு சொன்னால், இன்ஜினியர்கிட்ட போவேன். இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. இப்போ முன்னாடியெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு 2D டிராயிங் போடுவாங்க, இப்போல்லாம் 3D டிராயிங் வந்துருச்சு. இப்போது ஆட்டோகேடில் போய் கொடுத்தா நீ அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்துட முடியும், ரைட்? பிரைஸ் தி லார்ட். அந்த வீட்டில் இந்த இடத்துல டேபிள் வைக்கலாம், இந்த இடத்துல டிவி வைக்கலாம், இந்த இடத்துல சோஃபா போடலாம், இந்த இடத்துல பீரோ வைக்கலாம், இந்த இடத்துல பார்க்கிங் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நீ போய் உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துட முடியும். இப்போ வந்து அது அப்படியே விஷுவலைசேஷனுக்கு வந்துடுது. கடவுள் என்ன செஞ்சார்னா, உன்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி, வாட்ஸ் யுவர் நேம்? பிரிசில்லா. இப்போ பிரிசில்லாவை இந்த பூமிக்கு கொண்டு வரணும். பிரிசில்லா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த பூமியில் இல்லை. இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவே இன்னும் மேரேஜே பண்ணிக்கல. அதுக்கு முன்னாடியே கடவுள் உட்காந்து பிரிசில்லாவை டிசைன் பண்ணுறாரு. பிரிசில்லான்னு ஒரு கேரக்டர் வரணும், இந்த கேரக்டர் இதெல்லாம் செய்யணும் இந்த பூமியில், இந்த கேரக்டரை வச்சு இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும், எல்லாத்தையும் ஹி டிசைன் அண்ட் ரைட்ஸ் இட் அவுட். வரைஞ்சது பிறகு தேடுறாரு, எந்த ஃபேமிலியில் எந்த இடத்துல கொண்டு போய் பிரிசில்லா விடணும். ஹி டிசைட்ஸ் அண்ட் பிரிங்ஸ் யூ டு யுவர் ஃபேமிலி. பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுங்க, உங்களுடைய சோல் ப்ரொப்ரைட்டர் யாரு? சுப்ரீமோ, தி காட். நம்ம அப்பா அம்மாவுக்கு முன்னாடி he has planned yourself. Praise the Lord. Hallelujah. அது உண்மையா? நீங்க பைபிள்ல பாருங்க. பைபிள்ல வந்து ஒரு சில இன்சிடென்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஜான் த பேப்டிஸ்ட் இருக்கிறாரு. ஜான் த பேப்டிஸ்ட், லூக் அது எடுக்க வேணாம், டைம் இல்லை நமக்கு, நம்ம டைம் போயிட்டே இருக்குது. லூக் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 5 to 25 verse எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜான் த பேப்டிஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சக்கரியா கிட்ட கடவுள் வந்து பேசுறாரு ஜான் த பேப்டிஸ்டை பற்றி. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். இவங்கெல்லாம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, இஸ்மவேல்ங்கிற ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் பேசுறாரு. ஐசக்கை குறித்து நீங்கள் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஆப்ரஹாம் கிட்ட, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். அப்போ அவனுடைய மனைவி மல்லடா இருக்கிறாங்க. யாக்கோபு ஏசாவை குறித்து பேசுகிறார், சாம்சன் குறித்து பேசுகிறார், சாம்வேல் குறித்து பேசுகிறார். அண்ணா போய் ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால். சரி, ஓகே. ஜோஷியாவை குறித்து பேசுகிறார், ஜான் த பேப்டிஸ்ட் குறித்து பேசுகிறார், ஜீசஸ் கிரைஸ்டை குறித்து பேசுகிறார். ஜீசஸ் கிரைஸ்டை குறித்து எப்போ இருந்து பேசுகிறாரு? ஆதாம் காலத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். Praise the Lord. Glory to, glory to. என்னை நினைத்து தேடி நன்மை நினைத்து பார்க்கிறேன், அருகெல்லாம் வந்து தேற்றி அணைக்கும் நன்மை கீழ. நான் சொன்னேன்ல, அந்த இயேசு கிறிஸ்து உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் எப்படி வந்து உட்கார்ந்துருக்காருன்னா, அவர் சும்மா வந்து உட்காரல. ஹி சோல் ப்ரொப்ரைட்டர். நீ வந்து அவருடைய பிலாங்கிங், நீ அவருடைய சொந்தம். அதனால அவர் வந்து எப்படி வந்து உட்கார்ந்துருக்காருன்னா, யூ ஆர் மைன். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கம் ஆன், ஸ்டார்ட். 1 2 3 4. என்னை நினைத்து தேடி வந்த நன்மை நினைத்து பார்க்கிறேன், அருகெல்லாம் வந்து ஏற்றி அணைக்கும் நன்மை கீழில்ல. அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கி நீரன்
நம்ம வீட்டில் ஒரு குட்டி நாய் பிறக்குது. சரியா? உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் குட்டி போட்டுச்சு. அதில் ஒரு பியூட்டிஃபுல் குட்டி, சூப்பரான ஒரு குட்டி. அந்த குட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? இப்போ என்னன்னா இந்த குட்டியை ஒரு நாள் உங்கள் வீட்டில் வித்துடுறாங்க பக்கத்து ரோட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு. இப்போ வந்து உங்களால் அதை டாலரேட்டே பண்ணிக்க முடியல. ஆனால் அது உங்களுடைய உங்களுக்கு சொந்தமானது. இட் இஸ் யார்ஸ். அவங்களுக்கு வந்து நீங்கள் சும்மா தான் விற்கலை, சும்மா தான் கொடுக்குறீங்க. எங்களால் பார்த்துக்க முடியலன்னு கொடுத்துட்றீங்க. இப்போ அந்த குட்டியை நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ரோட்டு வழியாக போகிறீங்க, ஏக்கமாக இருக்கும். சே, நம்ம குட்டி. இப்போ இந்த குட்டியை எப்படியாவது நம்ம வயப்படுத்துறதுக்காக முயற்சி செய்யவும் மாட்டோமா? அங்கே போய் ஒரு பிஸ்கெட்டை வாங்கி கொண்டு போய் போட்டு பப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்போம். எதுக்காக? எப்படியாவது இந்த குட்டியை கவர்ந்துடணுங்கிறதுக்காக. இல்லை, ஜீசஸ் அப்படித்தான். நம்மெல்லாம் அவருடைய குட்டி, அவருடைய பிள்ளை. இந்த உலகத்தில் போய் கரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஐ லவ் யூ, ஐ நீட் யூ, யூ ஆர் மைன், ஐ எம் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நினைத்து தேடி வந்த நினைத்து பார்க்கிறேன். அருகெல்லாம் வந்து ஏற்றி அணைக்கும் அந்த நண்பு கீழில்ல அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறீர் என்னை இயேசுவே நன்றி. சொல்லுங்க. அன்பின் ஒருவாய் சுற்றி சுற்றி வந்து மயக்கிறீர் என்னை இயேசுவே நன்றி. நான் இது என்னுடைய லைஃப்ல எப்படி ப்ராக்டிக்கல் நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? என்னோட செகண்ட் சைல்டு. சரியா? கடவுள் என்கிட்ட சொன்னார், ஐ வில் கிவ் யூ 2 பாய்ஸ், 2 ஊழியக்கார பசங்களும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரியா? முதல் சைல்டு வந்துருச்சு. நாங்கள்லாம் விசுவாசித்தோம். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சைல்டு, இஸ் கோயிங் டு பி எ காட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்தோம். இப்போது செகண்டு பாய் சைல்டு அன்று சொன்னார், செகண்ட் பாய் சைல்டும் ஹீ வில் ஆல்சோ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த செகண்ட் சைல்டுக்கான சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு. இப்போது செகண்ட் சைல்டுக்கான சூழ்நிலை வந்தோடனே நிறைய பேர் என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இட்ஸ் அ பாய் சைல்டு. அவங்க சம்மந்தமே இல்லை. நான் ஒரு கனவு பார்த்தேன், அது ஒரு பாய் சைல்டு. நான் ஒரு கனவு பார்த்தேன், அது ஒரு பாய் சைல்டு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் நினச்சிட்டேன், ஓகே, திஸ் இஸ் அ பாய் சைல்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எப்படி கடவுள் வெளிப்படுகிறார் பாருங்க. ஒரு நாள் இந்த எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரே பையன். எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிடையாது. எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரும் ரொம்ப பெருசாக வர மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டை பார்த்து கொஞ்சம் பயம். அப்போ எனக்கு தங்கச்சி அக்கா டோட்டலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இப்போது என்னுடைய முதல் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட முடியா இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு எல்லோ ஃப்ராக் ஒன்று போட்டுட்டு அவன் கண்ணாடி முன்னாடி இப்படி நின்று பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. நான் சும்மா சொன்னேன், இந்த செகண்ட் சைல்டு ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். சும்மா ஒரு வேர்டு தான் சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஐயோ கடவுள் 2 பாயின்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம போய் கேர்ள்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, நோ இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் லெட் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி அப்போவே எந்த மாதிரி சொன்னோன்னா அதே மாதிரி வாயில் ப்ரொக்ளைம் பண்ணிட்டு, இப்போது அந்த ப்ரெக்னென்சி டெலிவரி அதுக்கெல்லாம் போயாச்சு. அந்த டெலிவரி அந்த டைம் வரும்போது நான் வந்து எங்கே இருக்கேன்னா பாம்பனில் இருக்கிற மினிஸ்ட்ரியில் திரும்பி வந்துட்டுருக்கிறேன். குழந்தை பிறந்துருச்சு. ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே நான் கேட்குறேன், பாய் சைல்டான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கேர்ள் சைல்டு. எனக்கு அப்படி ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி வேறு, வாட் ஹேப்பன்ட். இப்போ பாருங்கள், இப்போது இந்த டெலிவரி இருக்கு இல்லையா, டெலிவரி டைம் நான் இல்லாதனால என் ஃப்ரெண்ட் அங்கே போயிருக்காப்புல. ஃப்ரெண்டு வந்து போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிருக்காப்பு. குழந்தை பிறந்தாச்சு, வீட்டுக்கு போயிருக்காப்புல. போன உடனே அவனுடைய ஒய்ஃபு கதவை தட்டியிருக்காப்புல. ஒய்ஃப் வந்து கதவை திறந்திருக்காப்புல. திறந்த உடனே என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காப்புல, ராஜேஷ்க்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த பொண்ணு கேட்டுச்சாம்மா கேர்ள் சைல்டான்னு. என்ன அப்படி கேட்குற? இல்லை, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் ஒரு கனவு பார்த்தேன், ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கிற மாதிரி கையில் வச்சிருக்கிற மாதிரி. இப்போ எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன நடந்துச்சு? வாட் ஹஸ் ஹேப்பன்? காட் ஹஸ் சேஞ்ச்டா? என்ன நடந்துருச்சு? இந்த கேள்வி எனக்கு பல நாட்கள் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும்போது சொல்லி கொடுத்தார், இட் இஸ் மை பிளான்.
இட்ஸ் மை பிளான். நான் வந்து எதேச்சியே உனது சொருகலை, உனக்கு இன்னொரு பையனை வச்சிருக்கிறேன், டோன்ட் பாதர் அப்படின்னு சொல்லிட்டு he gave me the child. இப்போ இந்த 3 சைல்டுக்குமே கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா பல நாட்களுக்கு முன்னாடி அவங்க பிறப்பதை குறித்து சொன்னார். அதில் பியூட்டி என்னன்னா 9 மாதம் இருக்கும்போது முதல் பையன் 9 மாதம் இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். அவன் சவுண்ட் இன்ஜினியரிங் படிப்பான்னு சொல்லி. Praise the Lord. Of course it happened. Praise the Lord. Hallelujah. 9 months இருக்கும்போது see how God plans things. இப்போ நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாக you understand and you know that God has chosen you and planned for you. சொல்லுங்க praise the Lord. என்னை நினைத்து தேடி வந்த உங்கள் அன்பை நினைத்து பார்க்கிறேன், எல்லாம் வந்து ஏற்றி அமைக்கும் உங்கள் அன்பை கேளுங்க. We'll go next போயிடலாம். இப்போ முதல்ல அவர் என்ன பண்றாரு, உன்னை எங்க பார்க்கிறாருன்னா நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாக பார்த்துட்டாரு. நெக்ஸ்ட் அப்புறம் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போமே. நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். இப்போ இல்லை, முதல்ல இருந்து வாசிங்க, அந்த வசனத்தோட ஆரம்பத்தில் வாசிப்பீங்க. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்தேன். தாயின் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்பே. இப்போ தாயின் வயிற்றில் நம்ம எப்படி உருவாக்குறாரு, அது இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா வந்து உருவாக்க வரல, அவர் என்னவா உருவாக்குகிறார் பாருங்க. வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 49:1, அது 1 மட்டும் வாசிக்கலாம். தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவால் மக்கள் இனங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். Praise the Lord. Praise the Lord. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, இயேசு நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே இறைவாக்கினனாக அழைத்தார். உணர்ந்து சொல்லுங்க, இயேசு நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே இறைவாக்கினனாக என்னை அழைத்தார். ஏசாயா அப்படிதான் அழைத்தார் பாருங்க. 2வது தொடர்ந்து வாசிப்போம். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே. தாயின் வயிற்றில் உருவாகும் போது, தாயின் வயிற்றில் கடவுள் உருவாக்குகிறாரா? வாசிங்களேன், திருப்பாடல்கள் 139:13-16 டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. இப்ப வசனம் என்ன சொல்லுது? எனக்குள்ள உறுப்புகளை உண்டாக்கியவது யாரு? ஹலோ, என்னுடைய உறுப்பை உருவாக்கினது கடவுள் தான். Praise the Lord. உன்னுடைய உறுப்புகளை உண்டாக்கியது யாரு? Praise the Lord. உன் உறுப்புல ஏதாவது கோளாறு பண்ணுதா? கவலைப்படாத, அதை உருவாக்கினது ஆண்டவர். Praise the Lord. அதை ரிப்பேர் யாரால பண்ண முடியும்? தலைவரால் பண்ண முடியும். அல்லேலூயா. Praise the Lord. அது என்னவா வேணா இருக்கலாம். உன் மண்டைக்குள்ள கோளாறு வந்துருச்சா, டோன்ட் பாதர். அதை உருவாக்கினது யாரு? சொல்லுங்க, இயேசு தான் உருவாக்கினார்னு சொல்லுங்க. அதை உருவாக்கினது யாரு? இயேசு தான் உருவாக்கினார். அப்ப அந்த கோளாறு அவரால் சரி பண்ண முடியுமா முடியாதா? For sure he can do it. Praise the Lord. Glory to. சரி, அப்புறம் வாசி. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. எனக்கு உரு தந்தவர் நீரே. Praise the Lord. தாயின் வயிற்றுல யார் உரு தந்தது? ஜீசஸ் தான் உரு தந்தார். Praise the Lord. சரி, ஐயோ. அப்புறம் அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். இப்போ சொல்றாரு, அஞ்சத்தகு வியந்து போகும்படி ஆண்டவர் நம்மை படைத்து வைத்திருக்கிறார். நீ உன்னை குறித்து நான் சொல்றேன் பாருங்க. இட் இஸ் a prophecy, it is a revelation, you understand. நீ வியப்பான விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறாய். Praise the Lord. Hallelujah. என்ன ஒரு காலத்துல எங்க ஹோல் ஃபேமிலியே நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அப்ரப்டா, ரொம்ப பாயிண்ட் பிளாங்கா சொன்னாங்க. யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங். எங்கள் வீட்டார் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவனை பாரு, இவனை பாரு, இந்த கசினை பாரு, அந்த கசினை பாரு. இந்த கசின்களை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கசின் எல்லாம் பண்ணுற குறும்பில் எனக்கு தான் பிரச்சனை. அவனுங்கள்லாம் எப்படின்னா பயங்கரமான படிப்ஸ். அதுவும் எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்காவோட கொடுமை வந்து ரொம்ப பெரிய கொடுமை. அவங்க வீட்டில் ஒரு தோட்டம் இருக்குது, முல்லைப்பூ இருக்குல்ல, முல்லைப்பூ, அந்த பூ வந்து படர்ந்து தான் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறது. படிச்சுட்டு
புக்கை வந்து முல்லைப்பூ செடி மேலே வச்சுட்டு முல்லைப்பூ பிடுங்கி போட்டுட்டு இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவன் 2 வேலை செய்கிறான். என்ன வேலை செய்கிறா? படிக்கிறான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முல்லைப்பூ வேறு பிடுங்குறான். இப்போ வீட்டாரெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இவளை மாதிரி ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது, ஷீ இஸ் ஏஞ்சல். இப்போ நாங்களாம் பிசாசா? ஷீ இஸ் ஏஞ்சல். அப்போ கோபம் வரும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஒரு காலம் அது. ஆனால் இன்னைக்கு டாப்பல்டு, டோட்டலி டாப்பல்டு. அவங்களுக்கு என்னை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஹவு யூ குட் லிவ் லைக் திஸ்? எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க கேட்பாங்க, இதுக்கு நீ என்ன பண்ணுவ? காட் ஹெல்ப்ஸ். இதுக்கு என்ன பண்ணுவ? காட் ஹெல்ப்ஸ். இது இப்படி ஆயிருமே, டோன்ட் பாதர், காட் வில் ஹெல்ப். ஹே, எப்படா உன்னால் இப்படியெல்லாம் சொல்ல முடியுது? காட் ஹெல்ப்ஸ். ஃபினிஷ்ட். நம்ம ஒரு வியப்பான படைப்புங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நான் இயேசுவால வியப்பாக படைக்கப்பட்டேன். Praise the Lord. Praise the Lord. Glory to. ஓகே, அடுத்து போயிடலாம். பாருங்க, அடுத்தது என்ன பண்றாருன்னா, பாருங்க லூக்கா 1:15-41 இந்த 2ல ஜான் த பேப்டிஸ்ட் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 41 வாசிக்கலாம். 41 வாசிக்கலாம். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். எப்போ? ஜான் த பேப்டிஸ்ட் வயிற்றுல இருக்கும் போதே. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கடவுள் உங்களை ஃபர்ஸ்டே பிஃபோர் ஹேண்டட் ஹி ஹஸ் பிளான்ட் யுவர் லைஃப். 1. 2வது, நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது உங்களை உருவாக்கியது யாருன்னா ஆண்டவருடைய கை. பிரைஸ் தி லார்ட். உங்கள் உறுப்பு ஒவ்வொன்றையும் உருவாக்கினது ஆண்டவருடைய கை. 2வது. 3வது, நீங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவர் தம்முடைய தூய ஆவினாலே நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இட்ஸ் எனஃப் ஐ திங்க். 3 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது வந்து சும்மா பைபிள் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ரெவலேஷனோ, ஒரு வெறும் சத்தியம் மட்டும் இல்லை, வெறும் உண்மை மட்டும் இல்லை. இது உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ வந்து ஆண்டவர் எரேமியாவை என்னவாய் அபிஷேகித்தார்? அவன் ஒரு இறைவாக்கினனாய் அபிஷேகித்தார். எரேமியாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா, வரும் காலங்களை முன் அறிவிக்கிறதாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க வரும்போது இப்படி நினைச்சிட்டு வந்திருப்பேன், என்னை யாருமே கண்டுக்கல, நான் வந்து ஒரு அவுட்லைன்டாக இருக்கேன், வெளியில் இருக்கிறேன், தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன், நான் யாருக்குமே முக்கியமானவன் இல்லை, நான் லாய்க்கு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை. Why I'm here in this world? Why so much of tribulations? Why such a agony for me? இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீ அவுட்லைன் ஆகலை, உன்னை வெளியில் யாரும் தள்ளலை. ஜீசஸ் உன்னை தனக்கு உரியவனாய் உருவாக்கி இருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தேர்ந்து கொண்டார், உன்னை அபிஷேகித்தார், ஒரு நாள் வழி நடத்தினார், நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். நீ சொல்லலாம், நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். டு யூ சே ஐ எம் சோசன்? எஸ், அஃப்கோர்ஸ். சில காலங்கள் அவரை விட்டு நீ தள்ளி இருந்தாய். பவுல் வந்து சவுலா இருந்த போது தப்பு செய்யத்தான் செஞ்சாரு, ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அவரை பார்த்து கொண்டே இருந்தது. எப்போ பிடிக்கலான்னு சொல்லி ஏற்ற காலம் வந்தபோது பிடித்தது. இன்னைக்கு ஏற்ற காலம் வந்தது, இயேசு உன்னை பிடிக்கிறார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. என்னை நினைத்து தேடி வந்த நினைத்து பார்க்கிறேன், அருள் அமர்ந்து தேற்றி அணைக்கும் உந்தன் அன்பு கேடல. என்னை நினைத்து தேடி வந்த உந்தன் அன்பை நினைத்து பார்க்கிறேன், அருள் அமர்ந்து தேற்றி
நட்சத்திரமா சோகமதில் தொலைந்து நின்ற எந்த எதிர்காலம் மேகமதில் மறைந்து விட்ட அழகு நட்சத்திரமா. இது நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் கடவுளுடைய பணிக்குள்ள வந்துட்டேன், அதான் ஆண்டூருக்குள்ள வந்துட்டேன். இப்போ நிறைய பிரச்சனைகள், ஒரு குறிப்பிட்ட சமயம் ரொம்ப பயங்கரமான பிரச்சனை. அதுக்கு முன்னாடியே பின்னாடியே அப்படி நான் நடந்ததில்லை. ஒரு நாள், அந்த நாள் என்ன பண்ணேன்னா, என்னால் முடியல, அதுக்கு மேலே அவ்வளவு சூழ்நிலைக்கு நடுவில் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி அப்படியே வாக்கிங் மாதிரி நான் போகிறேன். பக்கத்தில் ஒரு ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம், கேட்டட் கம்யூனிட்டி, பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். நான் அந்த ரோட்டில் அப்படியே மெதுவாக அப்படி நடந்து போயிட்டுருக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்ன ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஞாபகப்படுத்துறார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை முன்னாடியே ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். இப்போ இதை என்கிட்ட பேசுறாரு. நான் சோர்ந்து போயிருக்கும் போது இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்றாரு. நான் அப்படியே மேலே பார்த்தேன். அன்னைக்கு ஒரு நைட் நேரம், சாயங்காலம் ஒரு மங்களான நேரம், ஒரே ஒரு நட்சத்திரம் கூட வானத்தில் இல்லை, ஒரே ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. நான் அதை பார்த்துட்டு நான் சொன்னேன், யூ ஆர் ரைட், ஒரு நட்சத்திரம் கூட இல்லை பாருங்க அப்படின்னு சொன்ன நெக்ஸ்ட் மொமெண்ட் அவ்வளோ அழகா சூப்பரா அவர் சொன்னாரு, உன் கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக நட்சத்திரம் அங்க இல்லாம இல்லை. பிரைஸ் தி லார்ட். மேகம் மறைச்சிருக்குது, ஆனா நட்சத்திரம் அங்க இருக்கத்தான் செய்யுது. இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு லைட் வந்துச்சு. ஆமா, இல்லை நம்ம தான் இப்படி தப்பா சொல்லிட்டோம். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கலாம், எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா மேகத்துக்கு பின்னாடி அது இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். அதை மனதில் வைத்து தான் இந்த பாடலை போட்டேன். மேகமதில் மறைந்து விட்ட அழகு நட்சத்திரமா சோகமதில் தொலைந்து நின்ற எந்த எதிர்காலம் மேகமதில் மறைந்து விட்ட அழகு நட்சத்திரமா டைம் ஆஃப் என்கவுண்டர். இந்த நேரம் ஆவியானவர் உன்னை வந்து சந்திக்கிற நேரம். உனக்கு நீ அழைக்கப்பட்டவன்னு உனக்கு சொல்லி கொடுக்கிற நேரம். யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா எழுந்து நிக்கிறீங்களா ப்ளீஸ்? தியான் சே கரெக்டா? கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. Don't talk to anyone. God has spoken. ஆண்டவர் உன்னோடு கூட பேசிவிட்டார். You are chosen and called. கண்களை மட்டும் மூடிக்கங்க ப்ளீஸ். God want to do something inside you. ஆண்டவர் மோயிசனை அழைக்கும் போது நெருப்பு செடிக்கு நடுவில் தோன்றினார். அன்னை மரியை சந்திக்கும் போது வானதூதர் வந்தார். பவுலை சந்திக்கும் போது வெளிச்சமாய் வந்தார். இன்று ஆண்டவர் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் சந்திக்க போகிறார். Please close your eyes. Please close your eyes. Thank you Lord. உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் நம்மை மறந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். 5 minutes தான் ஆண்டவருடைய கிருபை இறங்கி வரப்போகிறது.
என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். நம்மை மறந்து, நம்மை மறந்து. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரின் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா. கண்களை மூடி பக்தியோடு ஆண்டவர் செயல்படுகிற நேரம். பராக்கு பார்க்காதீங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாவுக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை. கூப்பிடுங்க அவரை, இயேசுவை கூப்பிடுங்க. ஆராதனை. உன்னை மறந்து முழு பலத்தோடு. அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். ஆராதனை. எஸ் ஜீசஸ், உமக்கு நன்றிப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய பெயரை உயர்த்துகிறோம். தூய ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தினால இந்த இடத்தை சூழ்ந்து கொள்வதற்காய் நன்றி. உம்முடைய கிருபையினால இந்த இடத்தை நிரப்புகிறதுக்காய் நன்றி. உம்முடைய ஆற்றல் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறதுக்காய் நன்றி. ஆவியானவரே, உம்முடைய அழைப்பின் சத்தம் ஒவ்வொரு உள்ளத்திலும் கேட்பதற்காக நன்றி. உம்முடைய அழைப்பின் சத்தம் ஒவ்வொரு உள்ளத்திலும் தொனிப்பதற்காய் நன்றி. ராஜாவே நன்றி. மரியனை அழைத்தீர் ஆண்டவரே, ஒரு பேதுருவை அழைத்தீர் ஆண்டவரே, ஒரு தானியேலை அழைத்தீர் ஆண்டவரே, ஒரு எஸ்தரை அழைத்தீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு இருக்கிறீங்க. நன்றி. என் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவருடைய சத்தம் உன் காதுகளில் கேட்கிறது. அவருடைய கரம் இன்று உனக்காக இறங்கி வருகிறது. சில தடைகள் உடைகிறது. ஆண்டவரை கூப்பிடு. உன்னை நீ மறந்துரு. இயேசுவை கூப்பிடு. உன்னை நீ மறந்துரு. ராஜா உன்னோடு இடைப்படுகிற நேரம், உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம், உன்னை தொடுகிற நேரம், உன் வாழ்க்கை மாறுகிற நேரம், உனக்கு சுகம் கிடைக்கிற நேரம், உனக்கு விடுதலை கிடைக்கிற நேரம். இந்த அப்பா மாறாதவர் உன்னை தாயின் வயிற்றிலே தேர்ந்து கொண்டாரு. இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உன்னை சுற்றி சுற்றி வருகிற இயேசு, உன்னை சுற்றி சுற்றி வருகிற இயேசு, உன்னை சுற்றி சுற்றி நேசிக்கிற இயேசு. Thank you Jesus. உமக்கு நன்றிப்பா. இந்த பிரசன்னத்துக்காய் நன்றி, உடைய கிருபைக்காய் நன்றி, உடைய ஆற்றலுக்காய் நன்றி, தொடுவதற்காய் நன்றி.